வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேல் முடிந்திருந்தால் அவர்களுக்கு தமிழக அரசு மூலமாக ஒவ்வொரு மாதமும் மாத உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும், யாருக்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலேருந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு மூலமாக வழங்கக்கூடிய இந்த மாத உதவித்தொகையை பெறுவதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 ரூபா வழங்கப்படுகிறது. அதே நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 300 ரூபா வழங்கப்படுகிறது. அதே நீங்கள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 400 ரூபா வழங்கப்படுகிறது. அதே நீங்கள் பட்டப்படிப்பு அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 600 ரூபா வழங்கப்படுகிறது. இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதியான நபர்கள். ஆனால் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிந்திருந்தால் மட்டும்தான் இந்த உதவித்தொகை பெற முடியும். அப்படிங்கிறது தமிழக அரசு ஒரு நோட்டிஃபிகேஷனாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அவரால் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய வயது பொது பிரிவினருக்கு 40 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். அதே நீங்கள் SC/ST கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய வயது வரம்பு 45 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனத்தில் பணிபுரியக்கூடாது. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி மத்திய மாநில அரசிடமிருந்து வேறு எந்த ஒரு உதவித்தொகையும் பெறக்கூடாது. இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேல் முடித்திருந்தால் நீங்கள் 10th அல்லது 12th டிகிரி படித்திருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு மாதமும் இந்த மாத உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு இப்போ நம்ம பார்த்த எல்லா தகுதியுமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ததற்கான பதிவு சான்றிதழ், உங்களுடைய கல்வி சான்றிதழ், அதாவது 10th 12th அல்லது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரிஜினல் மார்க் லிஸ்ட்டு ப்ளஸ் அதோடு சேர்த்து டிசி, உங்களுடைய வருமான சான்றிதழ், உங்களுடைய சாதி சான்றிதழ், உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எளிதாக அப்ளை பண்ணி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மாத உதவித்தொகையை நமது மாநில அரசிடமிருந்து கண்டிப்பாக பெற முடியும். அதாவது நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகள் கண்டிப்பாக முடிந்திருந்தால் மட்டும்தான் இந்த உதவித்தொகை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். நீங்கள் 10th ஃபெயில் ஆகிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். அதே நீங்கள் 10th மேலே டிகிரி வரை படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிற முடியும். நீங்கள் 10th கீழே, அதாவது 9வது படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே நான் 8வது பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த மாத உதவித்தொகைங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. 10th ஃபெயிலாக இருக்கணும் அல்லது 10th மேலே நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு டிப்ளமாவோ அல்லது ஒரு ITI படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 12th ஈக்குவலான அந்த ஸ்காலர்ஷிப், அந்த உதவித்தொகை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு ஒரு MBBS படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. அதே நீங்கள் ஒரு அக்ரிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கிடைக்காது. நீங்கள் இன்ஜினியர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. அதே நீங்கள் ஒரு லா, அதாவது சட்டம் படிக்கிறீங்க, BL படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும்
இந்த உதவித்தொகைங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் ஆகிருக்கு, ஆனால் ரினியூவல் கட் ஆகி போச்சு. ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டேட்டில் ரினியூவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் தான் அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் ரினியூவல் டேட் வந்து கரண்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து ரினியூவல் கட் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து 5 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பட முடியாது. இந்த உதவித்தொகையை பொறுத்தவரை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக நீங்கள் வந்து நேரடியாக அங்கே போயிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி அது கூட இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செராக்ஸ் எடுத்து அதை அட்டாச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்டஸ்டேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவர்கள் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து எடுத்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துலையுமே ஒவ்வொரு ஃபார்மெட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்மெட் வந்து ஒரு காமனாக உள்ள ஃபார்மெட்டு. நீங்கள் எல்லாருமே இந்த ஃபார்மெட்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக நேரடியாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம். இது தொடர்பான மேலும் சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான பிடிஎஃப் லிங்கை வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் வந்து தரவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து தகுதியானவர்களோ அவர்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக உங்களுடைய மாத உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு நீங்களே அப்ளை கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.